எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்திய திருநாடு சுபிட்சமாக இருக்கும். அதற்குரிய காரியங்கள் பரிபாலனங்களை இந்த தர்மகத்துவம் தொண்டர்கள் உரிமை குழு உறுதியாக செய்தது. 10 ஆண்டு காலம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்து பல நல்ல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் வெளிநாடுகள் வளர்ச்சியடைந்த பல நாடுகள் 200க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து இருங்க முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பல பெரும்பான்மையான வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடைய பெருமையை உலக நாட்டிற்கு அனைத்திற்கும் எடுத்துச் சென்றிருக்கிறார் திரு நரேந்திர மோடி என்ற பெருமை அவருக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். அது நம்ம நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை. ஆக எங்களுடைய முடிவானது மீண்டும் 3ஆம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த முடிவு தான் எங்களுடைய முடிவு. நீங்க பாத்தீங்களா பேச்சுவார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சொல்றதை கேளுங்க. அவர் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கு வந்தாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் சரி, நான் வரவேற்பதற்கு இருப்பேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றும் நான் அவங்களோட மரியாதையாக இருக்கிறேன், அவர்களும் எங்களோட மரியாதை இருக்கிறார். ஆகவே இதில் எந்தவித பிரச்சனைக்கும் இடமில்லை. எங்களுடைய நோக்கம் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக வர வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் சிந்து முடிஞ்சு வர வேலையெல்லாம் தயவுசெய்து வேணாம். வேற கேள்விக்கு சின்னம் கிடைக்கவில்லை என்றால் தாமரையில் நின்று போட்டியிட ஓபிஎஸ் அது பின்னால சொல்லுவாங்க. வேற கேள்வி சொல்லுங்க. 4ஆம் தேதி மீண்டும் இந்திய பிரதமர் சென்னைக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்பீங்களா? அதெல்லாம் பின்னால சொல்லுவோம். வாங்க அடுத்த ஊருக்கு போங்க. 4ஆம் தேதி இன்னும் 1ஆம் தேதியே பிறக்கல, அப்புறம் எப்படி 3 நாள் ஆகும்? இல்ல, அதாவது மாண்புமிகு அம்மாவுடைய நிர்வாக திறமை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற எல்லாருக்குமே தெரியும். அம்மாவுடைய நிர்வாக திறமை அதே மாண்புமிகு பாரத பிரதமர் பாராட்டியிருக்கிறார். நாங்கள் எந்த வித நீங்கள் சொன்னதை கிளைம் எதுவுமே இல்லை. எங்களுடைய ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவு. அது கேஸ் பெண்டிங், கேஸ் பெண்டிங்கில் இருக்குங்க. தற்காலிக தீர்ப்பாகத்தான் இரட்டை இலை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு மட்டுமே வழங்கப்பட்டது என்ற நிலையில் இருக்கும்போது அது தொங்கல் இருக்கு. முடிவு நல்ல முடிவு வரும். நாங்கள் உறுதியாக இரட்டை இலை தான் நிற்போம்.